ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு 12 இடங்களில் 12 பாவங்களில் குரு இருக்கிறதுனுடைய பலனை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா, லக்னத்தில் குரு இருக்கார் அப்படின்னா, லக்னம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிந்தனையை, ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை, ஆயுளை கொடுக்குங்கிறது ஜென்ரல். ஆனால் என்ன மாதிரியான ஒரு தனித்துவம் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது, அது குரு அமரக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லணும். இப்போ விருச்சிகத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னா, விசாகம் 4, தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் அனுஷம், அது 4 பாதம். அதுக்கப்புறம் கேட்டை, அது 4 பாதம். இதே லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு எந்த கிரகங்கள் அதிபதியோ அதே தான் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்துலையும் இருக்கும். 5ஆம் இடமான மீனராசியில் இதே பூரட்டாதி குருவனுடைய 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி சனியினுடைய 4 பாதங்கள், ரேவதி புதனுடைய 4 பாதங்கள். அதே மாதிரி தான் 9ஆம் இடமான கடகராசியில் நமக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், குருவனுடைய ஒரு பாதம், சனியினுடைய பூச நட்சத்திரத்தினுடைய 4 பாதம், ஆயில்யத்தினுடைய 4 பாதம். இப்போ நீங்கள் இது எல்லாத்துக்குமே கணக்கு பண்ணிக்கோங்க. விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, 5ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 9ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரம் என்ன கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கான பலன்களை அவர் தர்றாரு அப்படின்னு அர்த்தம். லக்னத்தில் குரு இருக்குது, நல்லது தான். 7ஆம் இடத்தை பார்க்குது. லக்னத்தில் குரு இருந்தால் நமக்கு மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது விசாக நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன், அனுச நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன், கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன். அப்போ இங்கே யார் அவரை குருவை இயக்குறாங்கன்னா, அவரை நின்ற நட்சத்திர அதிபதி தான் இயக்குறாங்க. அப்போ விசாகத்தில் குரு இருந்தால் பணத்துக்கு மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா குருனாலே பெரும் பணத்துக்கு அதிபதி. அப்போ பேச்சுனா பணம், நம்ம பணத்தை பற்றி தான் பேசுவோம். பணம் சம்பாதிக்காகவே நாம் நம்மளுடைய முயற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருது. சரி, அது எந்த வகையில் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, சொல்லித்தர்ற ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய காலேஜுகள், ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறது, வெளியுறவுத்துறை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள், இது அமைப்புகள் எல்லாம் நல்லா கொடுத்துரும். அதே மாதிரி கலை, நமக்குன்னு ஒரு கன்சல்டிங் திறமை, ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு, இதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. நிறைய பேருக்கு குருங்கிறது ஆன்மீக கிரகங்கிறதுனால, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மடாதிபதிகள்லேருந்து கார்ப்பரேட்டில் ஆன்மீகத்தில் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களையும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு ஜோதிட ரீதியாகவும் மற்றும் இப்போ இந்த யோகா இது மாதிரியான கலைகள் சொல்லித்தர்றது, வேத பாராயணங்கள், புரோகிதங்கள், கும்பாபிஷேக சாஸ்திர வல்லுநர்கள், இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே குருவனுடைய தாக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறதுனால, இது நீங்கள் மீனத்தில் பூரட்டாதியில் இருந்தாலும் இப்படித்தான், புனர்பூசத்தில் கடகத்தில் இருந்தாலும் இப்படித்தான். அடுத்தபடியாக சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம். இப்போ அந்த அனுஷத்தில் இருக்கும்போது ஒரு ஹார்டு ஒர்க்கு செய்யறதுக்கு தைரியம் வந்துடுது, நம்மளுக்கு துணிச்சல் வந்துடுது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது, மிகப்பெரிய ஒரு உற்பத்தி களங்களையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு வந்துடுது. ஆனாலும் கூட அந்த உற்பத்தி ஸ்தானங்களாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு மேலதிகாரியாக தான் இருப்போம், தலைமை பொறுப்பில் இருப்போம், இல்லைன்னா நம்ம ஓனராக இருப்போம். அது மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை இங்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. எப்படி இருந்தாலும் இதை மூளை உழைப்புன்னு எடுத்துக்கணும். அடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் பண்ணும் பொழுது இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான கம்யூனிகேஷனில் நம்ம கன்சல்டிங் பண்ணி புரோக்கராக சம்பாதிக்கிறது, இதையெல்லாம் குறிக்கிறது. மற்றும் நமக்கு ஒரு பொதுஜன தொடர்பு சார்ந்த நிறுவனங்களில் நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, இது சம்மந்தப்பட்ட வகையிலையும் இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பலனை கொடுத்துருது. உறவுகளில் ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுருக்குது. குரு நம்மளை மதிப்புமிக்க நபர்களாக உறவுகளில் காட்டிக்குது. இப்போ அடுத்தபடியாக 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்கின்ற 2ஆம் இடம் என்கின்ற
தனுசு ராசி, 6ஆம் இடம் என்கின்ற மேஷ ராசி, 10ஆம் இடம் என்கின்ற சிம்ம ராசி. இந்த 3லையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் 3 தான். ஆனால் 9 நட்சத்திரங்கள். இப்போ வந்து மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் தனுசில் இருக்குன்னா, அதே மாதிரி தான் 6ஆம் வீட்டில் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரம், சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம், சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம், 10ஆம் இடத்துல வந்து கேதுவனுடைய மக நட்சத்திரம், சுக்கரனுடைய பூர நட்சத்திரம், சூரியனுடைய உத்திர நட்சத்திரம். இப்போ இந்த கேதுவனுடைய சாரத்தில் குரு இருக்கும் பொழுது 2ஆம் இடம்ங்கிற பணம் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. அதாவது வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, இப்போ லாயரு, சட்டத்துறை, நீதித்துறை, இது மாதிரி வேலை பார்க்குறது, பெரிய பதவி வைக்கிறது, இதன் மூலம் சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்குது. அது பூராட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கான்ட்ராக்ட், பெரிய பெரிய கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது மற்றும் மூலதனம் போடுறதுல மிகப்பெரிய அளவில் நம்ம பங்கு வைக்குது. ஆபரணங்கள் செய்கிறது, வெள்ளி, தங்கம், இது மாதிரி ஆபரணங்கள், நகைகள், நகைக்கடை சார்ந்து இயங்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்குறது. லக்ஸுரி ஐட்டம்ஸ்னு சொல்கிறது, சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, சொகுசு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெசார்ட்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், இது மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதே உத்திராட நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது, சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வருமானம், அதன் சம்மந்தப்பட்ட வேலைகள், மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகள், நிர்வாகம், அரசியல் சார்ந்த பொறுப்புகள், இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சு நம்ம அந்த ஊர் பஞ்சாயத்து, எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரி போகிறதுக்கும் அமைப்புகளை கொடுத்துருது. இது வந்து 3க்குமே பொருந்தும். 2ஆம் இடமான தனுசு, 6ஆம் இடமான மேஷம், 10ஆம் இடமான சிம்மத்தில் குரு இருக்கிறதுக்கெல்லாம் இந்த பலன்கள் வந்து பொருந்தும். அடுத்ததுக்கு வரும்போது 3, 7, 11, 3ஆம் இடமான மகரம், 7ஆம் இடமான ரிஷபம், 11ஆம் இடமான கன்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும், இங்கேயும் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அரசு சார்ந்த நிறுவனங்கள், பொது ஜன தொடர்புடைய ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு போகும் பொழுது கலை தொடர்பு சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, பயிர் தொழில் சம்மந்தப்பட்டது, எதெல்லாம் திரவ நிலைகளில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோம், பிடிக்கிறோமோ அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டது. மெயினாக வந்து நமக்கு ஒரு தகவல் தொடர்பு ரீதியாக நம்மளை ரொம்ப ரொம்ப இயக்க வைக்கும். இப்போ ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டீமாக ஒர்க் பண்ணுவாங்க, அதில் எல்லாம் வந்து வளர்ச்சியை கொடுத்துரும். அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டது, உணவுப் பொருட்கள், பழங்கள், பண்ணைகள், இதுக்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும். அதே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் இருக்குது, மிருகசிரீஷம் இருக்குது, சித்திரை இருக்குது, இந்த 3 இடத்துல. இதில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது நமக்கு ஹார்டு ஒர்க்கு பண்ண வேண்டிய அமைப்புகளை கொடுத்துருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தைரியம், ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கிறது மற்றும் பெரிய லெவலில் ஸ்பேர் பார்ட் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரியான ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் ரீதியாக இயங்கிறது, இதில் எல்லாம் பலனை கொடுத்துருது. இதுலேயும் வந்து நமக்கு ஹார்ட் ஒர்க்னால் நமக்கு காவல்துறையாகட்டும், உணவு சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாம் நல்லது பண்ணும். அடுத்தபடியாக 4, 8, 12க்கு வருவோம். 4ஆம் இடமான கும்பம், 8ஆம் இடமான மிதுனம், 12ஆம் இடமான துலாம், காற்று ராசிகள். இதில் குரு வந்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்போம். ஆனால் ஹார்டு ஒர்க் பண்ண வேண்டிய துறையாக இருக்கும். இப்போ அதில் இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள். செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரமே தான். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து பெரிய ஒரு ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா 4ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துலையோ, 12ஆம் இடத்துலையோ இருக்கும்போது நம்ம சொந்த தொழில் செஞ்சு முதலீடு செஞ்சு பெருசாக வளர முடியாது. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 4, 8, 12ல் குரு இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பில்லை. அதாவது ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி மேலே மேலே படிப்படியாக முன்னேறலாம், தலைமை பதவி கூட வரலாம். ஆனால் முதலீடு அப்படின்ற ஆஸ்பெக்டில் அது நல்லதல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி நட்சத்திர ரீதியாகத்தான் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் பலன் எடுக்கும் பொழுது நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அருமையான பதிலை தருதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.